ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முழுசாக வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பியாச்சுன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், ஜல்பியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. மே மாதம் எடுத்த வீடியோ. அது போடுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. நான் வீடியோ எடுக்க ஸ்டோரேஜுமே ஃபுல்லாகிடுச்சு. சரி, இந்த வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. இது சண்டேங்கிறனால கூட்டமாக இருந்துச்சு, சரியான கூட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் அங்கே டிக்கெட் வாங்குகிற இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. இப்போ டிக்கெட்டுமே வாங்கியாச்சு எல்லாருக்கும். சாரா கையில் வச்சுருக்குல்ல, அந்த டிக்கெட்டு தான் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இனிமேல் உள்ளே போகணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு இங்கிலீஷ்லேயும் ஒரு பக்கத்து தெலுங்குலேயும் எழுதியிருக்கோம் ஜல்பியார். இது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் நானும் மச்சான் மட்டும் போயிருப்போம். இப்போ எல்லாருமே சேர்ந்து போயிருக்கோம். சரி, வெயில் காலம் நல்லா தண்ணியில் ஆடிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போயாச்சு. அங்கே ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, அதையுமே காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போகணும். இந்த பலூன் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் இப்போ போக போகிறோம். சாராவும் அவங்க டேடியும் ஒரு இதில், நானும் மச்சானும் ஒரு இதில் தான் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா படியில் ஏறி போயிட்டுருக்கோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மாவே வர்றீங்க வீடியோ எடுத்துக்கிட்டு, நீங்கள் எதையுமே தூக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் சிரிச்சுட்டு இப்போ எல்லோரும் போயிட்டுருக்கோம். இப்போ சாராவும் அவங்க டேடியும் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தாங்க. பார்த்தா உட்கார்றது தெரியும். நான் அவங்க போகிறது நான் ஃபுல்லாக எடுக்கலை, ஏன்னா நான் கழுத்தில் மாட்டியிருந்தேன் ஃபோனு. அதனால் நான் அவங்கள ஃபுல்லாக எடுக்கலை, இது உட்காந்தது மட்டும்தான் எடுத்திருப்பேன். இப்போ நானும் மச்சானும் போகிறது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், ஃபுல்லாக எதுவும் தெரியாது. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் அத்தாச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நின்றுட்டுருக்காங்க. அவங்க இவ்வளோ தூரத்துக்கு மேலெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சுற்றி போகும்போது. ஆல்ரெடி போயிருக்கோம், இப்போ வீடியோலாம் எடுக்கலை. இந்த தடவை சரி வீடியோவுமே எடுக்கலாம் ஒரு மெமரிஸ்க்காக அப்படின்ட்டு அதையுமே வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராகவே போணுச்சு. ஆனால் கூட்டம்னா சண்டே அப்போ எல்லாருக்குமே லீவ் இருக்கும், அதனால் சரியான கூட்டமாக இருந்துச்சு. அங்கிட்ட அத்தாச்சி பார்த்திங்கன்னா வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் மச்சானும் அண்ணனும் மட்டும்தான் போயிருந்தாங்க, நாங்களாம் போகலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் மேலேருந்து வர்றது அப்படிங்கிறனால. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் இருக்கும், அங்கேருந்து மேலே அப்படி வந்து அப்படி வரணும். அதனால் எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் போகலை. அவங்க 2 பேருமே போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த டேவே. இப்போ வாங்க வேறு பக்கத்து நம்ம இப்போ விளையாடுறதுக்கு போக போகிறோம். இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன பிள்ளைங்க கேர்ள்ஸ் மட்டும்தான் இறங்கணும், இதுக்குள்ளே பாய்ஸ் இறங்கக்கூடாதுன்னு அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, அத்தாச்சி வர்றாங்க. நானும் வந்தேன், சாரா எல்லாருமே நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே இது மச்சான் தான் அங்கிட்டு வெளியில் நின்று வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் இதுக்குள்ளே விளாண்டுக்கிட்டோம். நான், சாரா, அத்தாச்சி எல்லாருமே. பார்த்தீங்களா எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே சாரா வந்து இங்கே போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு வீடியோவுக்கு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வாங்க இப்போ இனிமேல் அடுத்ததுக்கு போகலாம். நானும் வந்து சும்மா இதில் ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இதில் நிறைய இருக்கும், அது மேலே வந்தால் கீழே வந்து டம்முன்னு தண்ணிக்குள்ளே விழுவோம்ல, அந்த மாதிரி. அதில் தான் ஃபஸ்ட்டு சாரா வந்துச்சு. அங்கே யாரோ ஒரு ஆள் இடையில நின்றனால அது வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா சாரா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே வந்து ஜாலியாக இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க மாதிரி நானுமே விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி தான் நல்லா விளாண்டுட்ருப்பாங்க. ஏன்னா வர்றது ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அத்தாச்சி பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது கடல் மாதிரியே அலையெல்லாம் வரும், சவுண்டு கேட்கும். அப்போ தண்ணி வந்து நல்லா மேலே இங்கே வரைக்கும் வரும். ஃபஸ்ட் நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ இவங்க 2 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, சாராவும் மச்சான். அது வரைக்கும் தண்ணி வரும், அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். சாராவும் அவங்க மாமாவும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. நானுமே உட்காந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா தான் அங்கே லாஸ்ட்டு வரைக்கும் போவோம். அது பார்த்திங்களா இங்கேருந்து இங்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க டேடி, அவங்க மம்மி எல்லாருமே வந்திருந்தோம். அத்தாச்சி பார்த்திங்கன்னா வெளியிலே நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமே தான் உள்ளே வந்தாங்க. போய் அண்ணன் கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்திங்களா, சாரா அவங்க அப்பாவோட உட்காந்து விளையாண்டுட்ருக்காங்க எல்லோரும்.
சரி வாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் முன்னாடி. ஆனால் நிறைய தண்ணி இருக்கும். எனக்கே தோள்பட்ட அளவுக்கு இருந்துச்சு தண்ணி. பார்த்தீங்களா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரா பார்த்திங்கன்னா அழுதுருச்சு. ஏன்னா இங்கே கொண்டு போய் அவங்க டேடி விட்டுட்டு வந்துட்டாங்க. வரல, கொஞ்சம் தூரம் அப்படி வந்ததுக்கு அழுன்னு அழுதுச்சு. அது இதுக்கப்புறமா வரும் பாருங்கள். அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா ரெயின் டான்ஸு அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் சும்மா வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வாங்க இனிமேல் தான் அங்கே போக போகிறோம் நம்ம லாஸ்ட் வரைக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு இந்த பலூனு, கண்ணாடி, தலைக்கு பார்த்திங்கன்னா அந்த கேப்பு எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நாங்கள்லாம் எதுக்கும் போடல. அங்கே கொடுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டு தான் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம போய் மறுபடியும் வீட்லேயுமே நம்ம குளிப்போம். இங்கே குளிக்கிறவங்களும் தனியாக ரூமெல்லாம் இருக்கும். அங்கே குளிக்கிறவங்களும் குளிச்சுக்கலாம். ட்ரெஸ் மாற்றுறதுக்கு தனியாக இடமெல்லாம் இருக்கும். அங்கேயுமே நம்ம குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மாட்டிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்டில் கூட போய் குளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இங்கேருந்து போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கம்பி தான் லாஸ்ட்டு. அங்கே ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்துச்சுன்னா தண்ணி நிறைய வரும். அப்படியே எல்லோரும் ஆடுவாங்க. அதுக்குமே லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். மச்சான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க. இன்னும் வரல மச்சான் உள்ளே. அங்கே வெளியில் நின்றுட்டுருக்காங்க அங்கே பக்கத்தில். பார்த்தீங்களா, விட்டுட்டாங்க. அவங்க டேடி போயிட்டாங்க பாருங்கள். சாரா எப்படி கத்துதுன்னு. நான் எதனால் ஒரிஜினல் ஆடியோ போடல அப்படின்னா நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் அதெல்லாமே கட் பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அழுன்னு அழுதுருச்சு அங்கே விட்டுட்டு வந்தனால. நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆன்கிட்டு இருக்கு. அப்புறம் மச்சானுமே வந்துட்டாங்க. அப்படியே வாங்க மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் போனோம், மறுபடியும் வந்தோம், போனோம் வந்தோம், இதே தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போய் அண்ணன் போய் அத்தாச்சியுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள் எப்படி கத்துதுன்னு சாரா. ஒரிஜினல் ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் பயந்து போயிடுவீங்க. அதனால நான் ஒரிஜினல் ஆடியோ எதுவும் போடலை இதில். பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நிறைய பேர் கண்ணாடி அதெல்லாம் போட்டிருக்காங்க. அத்தாச்சியை போய் அண்ணன் கூட்டிகிட்டு வந்தாங்க. அத்தாச்சி கொஞ்சம் நேரம் வெளியில் நின்றுட்டுருந்தாங்க. ஏன்னா அத்தாச்சி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. தண்ணி நிறைய வரும் அப்படிங்கிறனால வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்தாங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா 3 2 5 பேர். நாங்கள் 5 பேர் தான். இன்னும் மச்சான் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. மச்சான் இன்னும் வரல. அதுக்கப்புறமே தான் வருவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துச்சு. விளாண்டுட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பார்த்திங்களா. உள்ள நாங்களுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அது முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகலாம். இங்கே நானும் சாராவும் ஆடுறது பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மச்சான். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக போய்க்கிட்டே இருக்குது. ஏன்னா தண்ணிக்குள்ளே போனது நிறைய வீடியோ எடுத்திருந்தோம். நான் நிறைய எதுவும் போடல. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பாதி பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டுட்டேன். மறுபடியும் இங்கேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் போய் நல்லா ஆடிட்டு இருந்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மச்சானுமே வந்துட்டாங்க வேலையிலேருந்து. பார்த்திங்களா, எல்லோரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே. அது அழுகுது. 2 பேர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க மாமாவோட. அவங்க மாமாவோட விளாண்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து உள்ளே போனோம், வெளியில் வந்து இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின் டான்ஸ் அங்கேயுமே போய் எல்லோரும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து டான்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஆட மாட்டேன். அதனால் அவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சாரா பார்த்திங்களா எப்படி ஆடுதுன்னு. இதுக்கப்புறமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புற வேலை தான். இப்போ பார்த்திங்கன்னா ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு இனிமேல் தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மத்தியானம் ஒரு 2 மணி கிட்ட மேலே ஆயிடுச்சு. நம்ம சரி வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வீட்டுக்குமே கிளம்பணும். இது பார்த்திங்கன்னா இதில் மறுபடியும் விளாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா மச்சான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இது மறுபடியுமே விளாட்றதுக்கு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம்.
ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இந்த டேவை. வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்குற வேலை தான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் போட்டிருக்கோம். இது வெயில் காலத்தில் எடுத்த வீடியோ. இனிமேல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.